நடந்து வரத பார்க்கவே நம்மளுக்குலாம் புல்லரிக்கும். அதிர்துல வணக்கம் மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 76வது குடியரசு அணிவகுப்பு நடக்க போற இந்த மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். அங்கேயமா போன அதானே கேக்குறீங்க. வருஷம் வருஷம் நம்ம வீரர்கள்லாம் அந்த உடைய போட்டுட்டு கம்பீரமா நடந்து வரத பார்க்கவே நம்மளுக்கு எல்லாம் புல்லரிக்கும். இப்ப சொல்லும் போதே எனக்கு புல்லரிக்குது. அவங்களுடைய பிஹைண்ட் த சீன் எப்படி இருக்கு அப்படின்றதான் நம்ம சேனல் 5 தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம். ஆமா மக்களே, அவங்க எப்படி தயாராகுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்க கஷ்டங்கள் என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரில் இருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர். ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர், வான்படை அணிவகுப்பு துணைப்படை தலைவர் ஃப்ளையிங் ஆபீசர் ரிஷப் சிங், இந்திய வான்படை அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces who will march past the saluting phase. கடற்படை பிரிவினரின் கம்பீரமான அணிவகுப்பு. ராணுவ கூட்டுக்குழல் முரசு சைப்படை வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Flight Lieutenant Virat Agarwal. Saurabh Kabir. The Air Force float is led by Wing Commander P. Pasoon. கடலோர காவல்படை ஊர்தி அணிவகுப்பு. The Coast Guard float is led by Assistant Commandant P. Surya Teja. முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு. அணிவகுப்பில் அடுத்ததாக CRPF படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The CRPF contingent is led by Assistant Commandant P. Javis Devakumar. தொடர்ந்து CRPF கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். The CRPF band contingent is led by G. Venkatesan, ASI. தொடர்ந்து CISF படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். We have the CISF contingent which is led by Assistant Commandant Durgesh Kadal.
தொடர்ந்து RPF படை பிரிவினர் by Assistant Security Commissioner P. Rajaya. காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி. தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் நிவாரண படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். அணிவகுப்பில் அடுத்ததாக ஆந்திர பிரதேசத்தின் சிறப்பு காவல் ஆண்கள் படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Andhra Pradesh Special Police Net Contingent is led by அடுத்து நீலகிரி படை பிரிவினரின் கம்பீரமான அணிவகுப்பு. தொடர்ந்து குதிரை படை பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு. The mountain police contingent led by தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் படை பிரிவு வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து செல்கின்றனர். அதிர்துல அப்படி இருந்துச்சு நம்ம வீரர்களுடைய அந்த நடை. நமக்கே அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெருமையா ஃபீல் ஆச்சு. அவங்க எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் மணிகண்ட பாலன். நாங்கள் வந்து டிஎன்டிஆர் தமிழ்நாடு டிசாஸ்டர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். நாங்கள் வந்து இந்த ஆர்டி பரேட் 76 ஆர்டி பரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். குறிப்பாக வந்து நாங்கள் வந்து கவர்னருக்கு இந்த செல்யூட் கொடுக்குறோம். அதனால் இன்னுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 26 நாங்கள் நியர்லி ஒரு 5 இயர்ஸாக எல்லாருமே 5 இயர்ஸாக எங்கள் சர்வீஸ் முடிச்சிருக்கோம். தமிழ்நாடு டிசாஸ்டர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டிசாஸ்டர் இது பண்ணியிருக்கோம். அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் நாங்களே இந்த பரேடை பண்ணுறோம். இப்போ ஜெய்ஹிந்த். நாங்கள் 6 வருஷமாக லாஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
So the students who are here in the 12th standard, அவங்கெல்லாம் 6th standardலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து we have achieved our goal because we have been selected for 26 January. We not even got selected for 26 January. Before 1 week back, we got selected for even RSP Bank, which we said we will not do because we want to come to the 26 January program. Very happy moment for us, and Allardu, on behalf of the students, I thank everybody, our band sir and Channel 5 for giving us this opportunity to express ourselves. Thank you very much. 26ஆம் தேதி குடியரசு தின விழாக்காக மார்ச்சிங் பண்ணணும்னு ரொம்ப ஒரு 6 வருஷமா, சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு 6 வருஷம் இடைவிடாத ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி விடுமுறை நாட்களில் கூட பேண்டுக்காக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பண்ண பயிற்சியோட முடிவு என்னன்னா 26ஆம் தேதி நம்ம ஸ்கூல் பேண்ட் வந்து வாசிக்க போகுதுங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக கடவுளுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப சார் வந்து கரஸ்பாண்டன்ட் சார், இவரோட அர்ப்பணிப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவரோட வீடு வந்து மகாபலிபுரம், அங்கேருந்து காலையில் 5 மணிக்கு இங்கே வந்துடுறார். நான் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன், 5 மணிக்கு இங்கே அசம்பிள் ஆகிட்டாருன்னா அவங்க எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கணுங்கிறதுலாம் நிறைய பேண்டு மேலே அவ்வளோ ஆசை அவருக்கு. அவர் பேண்ட் படியும் வாசிக்கணும் அதுதான். அதுக்காக இந்த வருஷம் இப்போ கூட லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, பேண்ட் ட்ரெஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் சார் சைட் பண்ணது. இந்த குழந்தைங்க எப்படின்னா இவங்களுக்கு பேண்டு வாசிச்சாகணும், அது ஒரு கடமையாக வாசிக்காம ஒரு பொறுப்பாக இருந்து கற்றுக்கிட்டு மியூசிக்கை எல்லாமே டஃப்பான இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம்பட் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடாது. அவ்வளோ கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் கூட எங்களால் பண்ண முடியும், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பாட்டு இவங்க பயஹாடாக வாசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான பசங்க. இவங்களோட திறமைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு, நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுக்காக ரொம்ப எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், சாருக்கு என்னோட நன்றிகள். இந்த இவ்வளோ பெரிய பேண்ட் கிட்டத்தட்ட 45-50 பேர் வாசிக்கிறாங்க. 50 பேர் வாசிக்கிறத வழி நடத்தக்கூடிய திறமையான ஒரு தலைவர் ஸ்ரீஜனா. அதாவது எல்லாருமே வந்து கமாண்டர்னா ஸ்டிக் ஒரு பொசிஷன்ல போடணும்னு ஆசைப்படுவாங்க. எங்களுக்கு வித்தியாசமா கத்துக்கணும்னு ஆசை. எனக்கு இது சொல்லி கொடுங்க. புதுசா கத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க ஸ்டிக் போட்டு சல்யூட் பண்ற பொசிஷன் வேற மாதிரி இருக்கும். யூஸ்வலா போடுறது வேற பண்ணிருப்பாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு கமாண்டர், ஒரு நிறைய வெட்டி விழுந்திருக்கா பிளேயர்ஸ். மான்சி 2 பேரும் இப்ப அவங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க, நீங்க அப்புறம் சொல்லுங்க. நன்றி. நாங்கள் ஸ்ரீ ஜிகே ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். நான் ட்ரம்பட் சீனியர், ஷீ இஸ் த பேண்ட் கமாண்டர். And like very excited, I cannot express my words. I just have no words to express my feelings. I'm just very happy. Like 6 years of practice பண்ணி இந்த ஒரு நாளுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்கள் எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் வாட்ச்மேன் அங்கிள் and everyone used to wake up at 2 and 3 and then we used to get ready and come. It's just such a great thing. சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ப்ரௌடு. அதாவது எங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப ஆமா வாக் பண்ண வராது, இல்ல எங்களுக்கு எதுவுமே இல்ல. சார் தான் இல்ல, அவங்க தான் ஏபிசிடி எல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு வாக் பண்ண வராது, இவ ஸ்டிக்கெல்லாம் போடும்போது விழுந்துருவா, ஸ்டிக் விழுந்துரும். பட் நாங்க பண்ணி அங்க எல்லாருக்கும் காமிச்சிட்டோம். All because of God grace and teachers, management sir, Mahavir sir, our correspondent sir. We are just very proud. Thank you. Hello everyone. நான் ஸ்ரீஜனா கவுச்சா, பேண்ட் கமாண்டர் ஸ்ரீ ஜிகே ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயபுரம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கஷ்டப்பட்டு மார்ச்சிங் கரெக்டாக இல்லை சொல்லி ரொம்ப திட்டு வாங்கியிருக்கோம். நாங்கள் சம்டைம்ஸ் ஐயோ ஏன் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்லாம் இருக்கோம், வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். பட் இப்போ ஃபைனலாக எங்களுக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் இப்போ ரிக்ரெட் பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்ததுனால இப்போ கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது எனக்கு. அது 26th அன்னைக்கு நாங்கள் இன்னும் நல்லா பெட்டராக இன்றைக்கி பண்ணதை விட பர்ஃபெக்டாக பண்ணுவோன்ட்டு
ஆசைப்படுறேன். கொஞ்சம் பயமாக இருக்கும், பட் என் மைண்டில் பிரேவாக இருக்கணும்ன்ட்டு ரொம்ப சொல்லிப்பேன். அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிரேவாக கரெக்டாக பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். பர்ஃபெக்டாக பண்ணவும் ட்ரை பண்ணுவேன் 26th. தேங்க்யூ. CRPF सदा जय, CRPF सदा जय, CRPF सदा जय. வெரி குட். மக்களே, நம்மளுடைய 76வது குடியரசு தினத்தோடைய ஒத்திகை அணிவகுப்பை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த அணிவகுப்புக்கு பிறகு வீரர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா அதை செலிப்ரேட் பண்றாங்க, அவங்க எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றாங்க அப்படின்றத எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மதுவாகிய எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இருங்க. அனைவருக்கும் இனிய 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த்.